வெல்கம் டு சாந்தி கிராஃப்டி கிரியேஷன். இப்போ நம்ம பேண்டீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதே போல் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேண்டீஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. இது நார்மல் பேண்டீஸ். இன்னும் 2 டைப்ஸ் என்னென்னா, 1 டைப் வந்து ஸ்ப்ரில் பேண்டீஸ், தென் நாடா பேண்டீஸ். 3 டைப்ஸ் ஆஃப் பேண்டீஸ் இருக்குது. ஸ்டிச்சிங் இது ஈஸி தான். ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எலாஸ்டிக் வேணும். இதுவும் அதே போல் தான். நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குல்ல, இப்போ நான் ஷோ பண்ணியிருப்பேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கார்னரை மடித்து தைச்சிடணும். அதே போல் சைடில் வந்து மடித்து தைக்கணும். ஓகேவா? சைடில் மடித்து தைக்கணும். மேலே வந்து நாடா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த நாடாக்காக மடித்து தைக்கணும். மடித்து தைச்சிட்டு கொஞ்சமாக வந்து கேப் இருந்தது பாருங்கள், காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், சைடில் இதே மாதிரி மடித்து தைக்கணும். சைடில் கூட நம்ம எலாஸ்டிக் வச்சா கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் வரும். நாடா வைக்கிறதுக்கு பாருங்கள் மடித்து தைச்சிட்டேன். அந்த நாடா வைக்கிறதுக்காக மடித்து வச்சுருக்கேன். அங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டு நாடா உள்ளே போகிறதுக்காக கேப் விட்டுருக்கேன். அந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம வந்து நாடாவை இன்சைட் பண்ண போகிறோம். நாடாவை இன்சைட் பண்ணிட்டு அந்த கேப்பை வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நாடா வந்து வெளியே வராது. நாடாவை லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, இதை பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் பேண்டீஸ் ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.